பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை மத்தேயு 8ஆம் அதிகாரம் 24, 25 வசனம், 26, 27 இந்த நாளில் பார்க்க போகிற தேவ வார்த்தை. இப்பொழுது 24, 25 அப்பொழுது 24வது வசனம் சொல்லு. அப்பொழுது படகு அலைகளினாலே மூடத்தக்கதாய் கடலிலே பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாக இருந்தார். அல்லேலூயா. பாருங்கள், படகிலே சீசர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அதோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் போகிறார். அப்போ அவர் நித்திரையான தூங்கி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லு. அப்போ 25வது வசனம், அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை இரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்பொழுது படகு அலைகளினாலே மூடத்தக்கதாய் கடலிலே பெருங்காற்று உண்டாயிற்று. அந்த பெருங்காற்று வந்தவுடனே அந்த சீசர்களுக்கு பயம் உண்டாயிற்று. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை இரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம் என்றார்கள். 26வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் அந்த படகிலே இருக்கிறார் என்பதை சீசர்கள் அறிந்தும் அவர்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் போயிட்டு, என்னென்னா நம்ம ஆண்டவர் இருக்கிறார், இந்த காற்றை கடலையும் அமர்த்த அவரால் முடியும் என்று. ஆனால் அவரோ நித்திரையாக இருந்தார். அவர் எழுப்புகிறார்கள், ஆண்டவரே எங்களை இரட்சியும். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் செய்த அற்புதங்களையெல்லாம் அந்த சீசர்கள் மறந்து விட்டார்கள். அப்போ அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பாருங்கள், அதட்டினார். அல்லேலூயா. அப்போ அந்த காற்றும் கடலும் அவருக்கு அவர் கட்டளைக்கு பயந்தது. அல்லேலூயா. அப்போ 27வது அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அல்லேலூயா. இவர் எப்படிப்பட்டவர், இவர் வல்லமை உள்ளவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தேவன்னா, அவர் வல்லமை உள்ளவர், அவர் மாறாத தேவன். அல்லேலூயா. அப்படியாய தேவனே இப்போ நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறார். அப்போ போராட்டங்கள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, எல்லா சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த படகிலே இருந்த சீசர்கள் பயந்தார்கள், நாம் மூழ்கி போகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை எழுப்புகிறார்கள். ஆண்டவரே எங்களை இரட்சியும். ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளே. அல்லேலூயா. நம்ம விசுவாசம் இல்லாதவர்களாக இருக்கக்கூடாது, அற்ப விசுவாசிகளாக இருக்கக்கூடாது. அவருக்கு உகந்த பாத்திரங்களாய், நம்பிக்கையில்லை பாத்திரங்களாய், அப்படியாய் அவருக்குள்ள உறுதியாய் நிற்கும் பொழுது கர்த்தர் இந்த காற்றையும் கடலையும் அதட்டின தேவன். நம்முடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் போராட்டம் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நோக்கி பாருங்கள். இந்த வசனத்தின்படி அவருக்குள்ளே, இயேசுக்குள்ளே விசுவாசமாக இருங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தகப்பனே மெத்துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மெத்துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் என்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்தமுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாகத்தில் தருகிறோம். தேவன் தாமே பொறுப்பெடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.